அல்லேலூயா. உலகம் உங்களை பார்த்து சொல்லும், அவ சரியே கிடையாது, அவன் சரியே கிடையாது. ஆனால் தேவன் உங்களை தம்முடைய பிள்ளையாய் வைத்திருக்கிற இடத்துல இருந்து அவன் சொல்றவனால ஒரு இன்ச்சு கூட கீழே கொண்டு வரவே இந்த உலகத்துல சொல்லலாம். இன்னைக்கு உலகம் சொல்லுகிறதுல அநேக குற்றச்சாட்டுகள், அநேக பழி சொற்கள், அநேக விதமாய் எளிதாக அடுத்தவர்களை சொல்லுகின்ற அந்த நாவு விரிவாய், நாவுக்கு எலும்பில்லை, யாரை வேணாலும் எப்படி வேணாலும் திரித்து பேசலாம். அப்படிப்பட்ட செய்கைகளை செய்கிறதினால் இந்த உலகமே நீ குற்றவாளின்னு கை சூட்டி சொல்லலாம். அதுக்காக பயப்படாதீர்கள். அல்லேலூயா. அப்படி சொல்றதுனாலயோ நீங்கள் அப்படி பழி சொன்னதுனால ஒருவேளை தண்டனையே இந்த உலகத்தில் நீங்க வாங்கலாம். பயப்படாதுங்க. அல்லேலூயா. தண்டனையின் உச்சபட்ச தண்டனை மரண தண்டனை தான். அதை தாண்டி இந்த மனுஷ பயன்களுக்கு வேற ஒண்ணும் செய்ய முடியாது. உண்மைதானா? இந்த உலகத்தில் அதிகாரத்தில் இருக்கிறவர்களா இருக்கலாம், இந்த உலகத்தில் பெரிய பெரிய குடும்பம், பெரிய சம்பத்து, பெரிய ஏக்கர் கணக்கில் எல்லாம் இருக்கு, கோடிகள் எல்லாம் இருக்கு, எவனையும் பயப்படுத்த பலன் இருக்கு, எல்லாம் சொல்லலாம். உனக்கு ஜீவனை மட்டும்தான் அவனால பறிக்க முடியும். அல்லேலூயா. ஜீவனுக்காக பயந்து கொண்டிருக்கிறாய் என்று சொன்னா இந்த விசுவாச வாழ்க்கையில வாழ முடியாது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. மதத்தை பிரெட்டை கொடுத்து மதம் மாறிட்டாங்கன்னு சொன்ன உடனே ஸ்தோத்திரம் எல்லாம் அப்படியே நடந்துரும் இல்லை. அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அவருடைய வாக்கு தத்துவம், நான் உனக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்பதே அவருடைய வாக்கு தத்துவத்தின் பொக்கிஷம். அந்த நித்திய ஜீவனுக்காக நான் ஓட வேண்டியது கட்டாயம். அந்த நித்திய ஜீவனுக்காக நீங்களும் நானும் என்ன செய்தோம்? இன்றைக்கு உலகம் போகிற போக்கு எப்படி போகிறோம் அதே போல சபைகளும் பாழாய் போய் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், கடைசி நாட்களிலே அன்பு தணிந்து போகும். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே விழத்தள்ளும்படிக்கு பிசாசானவன் வஞ்சகமான காரியங்களிலே சபைக்குள்ளே புகுத்தி சபை இன்றைக்கு தாறுமாறாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? எனக்கு கொஞ்சம் ஆண்டவர் பேரை வச்சு இந்த உலகத்தில் ஜெயித்திரணும். அல்லேலூயா. இதெல்லாம் நித்திய ஜீவன். அல்லேலூயா. சொல்லிதாரே, ஒருவருடைய வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் திரும்பி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இதில் தெளிவு வரும். அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும், தேவனுடைய ஐஸ்வர்யம் எது? நித்திய ஜீவனை அல்லாமல் அவரிடத்தில் வேற ஒன்றும்